வணக்கம் நண்பர்களே. எக்ஸலில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான மவுஸ் பாயிண்டர்ஸ் அல்லது கர்சர்ஸை பற்றி தான் இந்த டுட்டோரியலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ், இந்த ஒயிட் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செல்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோ, இந்த பிளெயின் ஆரோ வந்து இந்த செலெக்ஷன் பார்டரில் எந்த இடத்துல வேணாலும் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பார்டரில் எங்கே வேணாலும் நீங்கள் மவுஸை கொண்டு போங்க, அங்கே வந்து இந்த ஆரோ வரும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கட் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது தெரியும் போது நீங்கள் வந்து அப்படியே மவுஸை வந்து கிளிக் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு வந்தீங்கன்னா அது வந்து கட் பேஸ்ட் ஆகிடும். இதுவே வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி, அதாவது லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா கட் பேஸ்ட் ஆகிடும். அதுவே வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மெனு வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவ் ஹியர், காப்பி ஹியர், இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ காப்பி ஹியர் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா அது இன்னொரு இடத்துலையும் காப்பி ஆகும். இதுவே வந்து நம்ம சப்போஸ் இந்த டேட்டாவை அப்படியே தூக்கி கொண்டு போய் வேறு ஷீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போகிறேன். அந்த ஷீட் கிட்டே போகும்போது நீங்கள் ஆல்ட் பட்டனை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து இந்த ஷீட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்படியே வந்து கட் பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ மூன்றாவதாக நீங்கள் பார்க்கக்கூடிய மவுஸ் பாயிண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ப்ளஸ், இது இந்த மாதிரி வருது பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் ப்ளஸ் வருது இல்லைங்களா, இது வந்து மூன்றாவது. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலாஸ் காப்பி பண்ணுறதுக்கு, செல்லில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை காப்பி பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கோம், இந்த ஹேண்டில் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டாட்டில் வரும், அதாவது ரைட்டு பாட்டமில் வந்து ஒரு ஸ்கொயராக ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த மவுஸ் வரும், பாயிண்டர் வரும். இதை வந்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா செல்லில் உள்ள கண்டென்ட் காப்பி ஆகும். அதுவே வந்து நம்ம ஏதாவது நம்பர்ஸ், இப்படி 2 நம்பரை நம்ம செலக்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணோம்னா அந்த நம்பர் சீரீஸ் க்ரியேட் ஆகும். இதுவே நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதையும் ஆட் பண்ணுறேன், இது ப்ளஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம காப்பி பண்ணுறதாக இருந்தாலும் இந்த பிளாக் ப்ளஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.